கை விரல்கள்ல வந்து லேசா ஒரு பிளாக் கலர் ஸ்பாட் வந்து தெரியும். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே கருப்பா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. ஒரு ஃபிங்கர்ல இருந்து அடுத்த ஃபிங்கர் இல்ல தம் ஃபிங்கர்லயோ இல்ல இண்டெக்ஸ் ஃபிங்கர்லயோ நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலா ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம், இல்ல ஆயிலோ இல்ல நம்ம வந்து க்ரீம்ஸ் ஏதாவது அப்ளை பண்றோம்னா டிஸப்பியர் ஆகுது, குறையுது, திரும்பவும் அதிகமாகுது. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின் கண்டிஷன் தான் நம்ம வந்து எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் நோய். ஒரு சிலருக்கு இடுப்பு பகுதியில் பின்னாடி இடுப்பு பகுதியிலோ இல்லை வயிறு சுற்றியோ நிறைய பேருக்கு இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு. இது பேசிக்கா நிறைய பேருக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு, அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை, அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜியும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே தாண்டி நமக்கு எக்ஸிமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப எளிமையாக அது நிரந்தரமாகவும் குணப்படுத்த முடியும். இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இதற்கு எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணக்கூடிய சில மருந்துகள் இருக்கு. ஸோ அது வந்து ஆயின்மெண்ட் மாதிரியோ களிம்பு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மருந்துகளோ இல்லை தைல வகைகளோ இல்லை பற்று இல்லை பொடி வகைகள் மருந்துகளோ நம்ம எக்ஸ்டர்னலாக அப்ளை பண்ணிட்டு காலையில் கொஞ்ச நேரம் சன்லைட் வந்து நம்ம மேலே படுற மாதிரி நம்ம நிற்கணும். பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் தொடர்ந்து 1 மாதம் இந்த ட்ரிங்கை வந்து, இது ட்ரிங்க் அப்படின்னு சொன்னால் அது ஜூஸ். ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. பேசிக்காக பார்த்தோம்னா இதற்கு தேவை ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமத்தில் வரக்கூடிய நோய்கள், அதாவது ஸ்கின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இருந்தால் நமக்கு பலவிதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே நமக்கு தருது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக நிறைய பேருக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கும். பார்த்தீங்கன்னா கை விரல்களில் வந்து லேசாக ஒரு பிளாக் கலர் ஸ்பாட் வந்து தெரியும். அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிட்டே கருப்பாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே வருது. ஒரு ஃபிங்கர்லேருந்து அடுத்த ஃபிங்கர் இல்லை தம் ஃபிங்கர்லையோ இல்லை இண்டெக்ஸ் ஃபிங்கர்லையோ நமக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. இது திடீர்னு நமக்கு ஓகே கொஞ்ச நாள் ஏதாவது ஒரு க்ரீம் போடுறோம், இல்லை நம்ம வந்து சூப்பர்ஃபிஷியலாக ஏதாவது ஒரு மெடிசின்ஸ் எடுத்துக்கிறோம், இல்லை ஆயிலோ இல்லை நம்ம வந்து க்ரீம்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணுறோன்னா டிஸப்பியர் ஆகுது, குறையுது, திரும்பவும் அதிகமாகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா உடலில் மற்ற இடங்கள்லையும் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்கின் கண்டிஷன் தான் நம்ம வந்து எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய கரப்பான் நோய். இது நார்மலாக நிறைய பேருக்கு நம்ம இடத்துல நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா அந்த இம்யூனிட்டி குறைவாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமாகவே வருது. ஸோ கை விரல்களில் ஏற்படலாம். அதுக்கப்புறம் வேறு எங்கே நமக்கு எக்ஸிமா வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த முழங்கை, இப்போ எல்போ ரீஜியன் இருக்கு இல்லையா, அங்கே கால் மூட்டு நீ ஜாயிண்ட் ரீஜியனில், அதுக்கப்புறம் ஆங்கிள் ஜாயின்ஸில் தான் நிறைய பேருக்கு இருக்கும். அதாவது கால் பாதம் நம்ம தரையில் வைக்கக்கூடிய இடத்துல இருந்து கொஞ்சம் மேலே, அதாவது கால் மூட்டு இருக்கு இல்லைங்களா, கால் பாதம், அதை கரெக்டாக லேடிஸ்க்கு பார்த்தோம்னா அந்த கொலுசு போடக்கூடிய இடத்துல ஆங்கிள் ஜாயிண்ட்ல லேட்டரல் சைடில் நமக்கு அதிகமான ஒரு அரிப்பு வந்து இருக்கும். ஸோ இது கொஞ்சம் வருதுங்க, ஒரு சின்ன டாட் மாதிரி கருப்பாக இருக்கும், அதிகமான அரிப்பு இருக்குது, அதுல இருந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து வெளியில் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப தாங்க முடியாத அரிப்பு இருக்கு, சின்ன சின்னதாக அதில் வந்து கொப்புளங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கால் மூட்டு வரைக்கும் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகலாம். ஒரு சிலருக்கு இடுப்பு பகுதியில் பின்னாடி இடுப்பு பகுதியிலோ இல்லை வயிறு சுற்றியோ நிறைய பேருக்கு இந்த எக்ஸிமா அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கு. இது பேசிக்கா நிறைய பேருக்கு சருமத்தில் ஏற்படக்கூடிய அரிப்பு, அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வாமை, அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜியும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ இது எல்லாமே தாண்டி நமக்கு எக்ஸிமா அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப எளிமையாக அது நிரந்தரமாகவும் குணப்படுத்த முடியும். இது வந்து பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு இதில் நிறைய டைப்ஸ் இருக்கு, 6-7 வகையான டைப்ஸ் இருக்கு. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஒருத்தருக்கு இந்த நோய் இருக்குன்னா, கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா, ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்க யூஸ் பண்ண டவல், சோப்ஸ், இது எல்லாமே அடுத்தவங்க யூஸ் பண்ணாம இருக்கணும். இதுக்கு முக்கியமா பார்த்தோம்னா சன் பாத் ரொம்ப ரொம்ப முக்கியம். சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இதற்கு எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணக்கூடிய சில மருந்துகள் இருக்கு. ஸோ அது வந்து ஆயின்மெண்ட் மாதிரியோ களிம்பு அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி மருந்துகளோ இல்லை தைல வகைகளோ இல்லை பற்று இல்லை பொடி வகைகள் மருந்துகளோ நம்ம எக்ஸ்டர்னலா அப்ளை பண்ணிட்டு காலையில கொஞ்ச நேரம் சன்லைட் வந்து நம்ம மேலே படுற மாதிரி நம்ம நிற்கணும். ஒரு 10-15 நிமிடங்கள் இளம் வெயில்ல நம்ம படுற மாதிரி நிற்கும் போதே பாதி அளவுக்கு நமக்கு என்ன ஆகும்னா ஸோ இந்த எக்ஸிமா அப்படின்ற கண்டிஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதற்கு அடுத்தது
முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு. ஸோ அதிகமான சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, ஸோ சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எலுமிச்சை பழம் சாப்பிட்றோம், இல்லை ஆரஞ்சு, சாத்துக்குடி, இல்லை கருப்பு திராட்சை, இந்த மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். புளி சேர்த்து சாப்பிட்றது, அதிகமான உப்பு சேர்ந்த உணவுகள், அவுட் சைட் ஃபுட் நம்ம சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம தவிர்த்துட்டு வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த சருமம் சார்ந்த பிரச்சனை வந்து குணமாக ஆரம்பிக்கும். இந்த சருமம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பொதுவாகவே நம்ம இன்டர்னலாக உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளில் நமக்கு கல்லீரல் பாதிப்போ இல்லை ரத்தத்தில் அதிகமான டாக்ஸின்ஸ் இருந்தாலோ, குடல் பகுதியில் நிறைய கழிவுகள் தேக்கம், அதாவது கான்ஸ்டிபேஷன் மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலோ என்ன ஆகுனா சருமத்தில் இந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படுது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து தான் இதை நம்ம சரி பண்ணணும். ஸோ இதற்கு வந்து பார்த்தோம்னா பிளட் பியூரிஃபையர் அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ ரத்தத்தை சுத்திப்படுத்தக்கூடிய உணவு முறைகளும் மருந்து முறைகளும் நம்ம சாப்பிடும்போது எக்ஸ்டர்னலாக வெளிப்பிரயோகமாக இருக்கக்கூடிய சில மருந்துகளும் பயன்படுத்தும் போது இந்த சருமத்தில் ஏற்படக்கூடிய இந்த தீராத அரிப்பு, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், கரப்பான், இந்த மாதிரியான சரும நோய்கள் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். இதுக்கு பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், அதாவது பிளட்டை வந்து நல்லா பியூரிஃபை பண்ணுறதுக்கு டெய்லி காலையில் தொடர்ந்து 1 மாதம் இந்த ட்ரிங்கை வந்து, இது ட்ரிங்க் அப்படின்னு சொன்னால் அது ஜூஸு, ஸோ இதை நம்ம பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்குது. சரி, என்னென்ன பண்ணலாம்? ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள், இந்த ஜூஸை வந்து நம்ம குடிக்கும்போது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எப்படி வெளியேறுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். பேசிக்காக பார்த்தோம்னா இதற்கு தேவை மா இலை. ஸோ இந்த மா இலையை நம்ம என்ன பண்ணோம்னா 3லேருந்து 4 மா இலைகளை வந்து எடுத்துகிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி, நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதனோட அருகம்புல்லும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அருகம்புல், மா இலை, இது ரெண்டுமே நல்லா வாஷ் பண்ணி நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். இதனோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்கணும். ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கணும். இல்லைங்க தினமும் எனக்கு மா இலை கிடைக்குது, அது அருகம்புல் கிடைக்கல அப்படின்னு சொல்றீங்கன்னா இதுக்கு மாற்றாக வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா, இதற்கு நம்ம கொத்தமல்லி இலைகளை பயன்படுத்தலாம். ஸோ இதற்கு மாற்றாக நம்ம கொத்தமல்லி இலைகளை ஒரு 2 கைப்பிடி அளவு, மா இலையும் கொத்தமல்லி இலை அல்லது மா இலை, அருகம்புல், இதனோட சீரகம், கொஞ்சமா இஞ்சி சேர்த்து நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இந்த ஜூஸ் நம்ம வந்து 100லிருந்து 150 ml தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும்போது குடல் பகுதி நமக்கு சுத்தமாக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் தொந்தரவு நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகும். சருமத்தில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இந்த ஸ்கின் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருக்குது, இல்லை பிளட்ல நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது. முக்கியமாக இந்த ஜூஸ் குடிக்கும்போது பிளட் சுகர் லெவலும் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லலாம். கான்ஸ்டிபேஷன்லாம் குணமாகும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆகும்னா சருமத்தில் இருக்கக்கூடிய சரும பிரச்சனைகள், கரப்பானோ இல்லை வேறு வகையான சரும பிரச்சனைகளோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாயிட்டு வருது. அதே மாதிரி உணவு முறைகளை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி அதிகமான, அதாவது புளிப்பு, உப்பு சார்ந்த உணவுகள் எடுக்கிறத நம்ம தவிர்க்கணும். அவுட் சைட் ஃபுட் சாப்பிட்றதே நம்ம தவிர்த்துட்டு வரணும். சித்த மருத்துவத்தில் இந்த கரப்பான் அப்படின்னு தொடர்பான இந்த பிரச்சனைக்கு கரப்பான் தைலம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்கு. இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கப்புறம் மேக சஞ்சீவி தைலம், இதனுடைய மேக சஞ்சீவி சூரணம் அப்படின்ற மருந்தும் இருக்கு. ஸோ இந்த தைலமும் இந்த சூரணமும் ரெண்டும் வாங்கி நம்ம பயன்படுத்தும் பொழுதும் சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு குணமாகும். இந்த கரப்பான் தைலம் எங்கெல்லாம் நமக்கு வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் ஒரு நாளைக்கு 2 வேளை, காலை மற்றும் இரவு 2 வேளையும் நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு கூட நம்ம வந்து சூரிய வெளிச்சத்தில் கொஞ்சம் நேரம் நிற்கலாம். இதற்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா நான் சொன்ன மேக சஞ்சீவி சூரணம். இந்த சூரணம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வெந்நீரில் கலந்து காலை இரவு அப்படின்னு 2 வேளை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ஸோ 2 வேளை இந்த மேக சஞ்சீவி சூரணத்தை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்போது சருமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். இந்த மேக சஞ்சீவி தைலமும் நம்ம வந்து இந்த சரும பிரச்சனைக்கு, கரப்பான் நோய் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம். முக்கியமாக பார்த்தோம்னா எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான அளவுக்கு தூக்கம், ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும். ஸோ நிறைய தோல் பிரச்சனை வருவதற்கு காரணம் என்னன்னா ரொம்ப நாளாக நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இல்லை டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு
நமக்கு சருமம் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக வருது. ஸோ அதை வந்து நம்ம சரி செய்யணும்னா கொஞ்சம் மைண்டை வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன மாதிரி உணவு முறைகள், இந்த எளிய சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணால் சருமம் சார்ந்த பிரச்சனைகள், இந்த கரப்பான் நோய் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.